வணக்கம் ஜோதி நண்பர்களே. இங்க நம்ம பார்க்க போறது கன்னி லக்னம். லக்னத்துல வந்து ராகு 18 டிகிரி, இந்த குரு வந்து 18 டிகிரி, கேது 18, சனி 13 டிகிரி, இங்க செவ்வாய் 27, சுக்கிரன் 19, சந்திரன் வந்து 19 டிகிரி, இங்க புதன் வந்து 27 டிகிரி, சூரியன் 26 டிகிரி. ஸோ லக்னத்துல வந்து சனியோட பார்வை இருக்கு. சனி வந்து இங்க கேதுவோட சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு சூட்சமா வருது. அது வந்து ஓரளவுக்கு சுபத்துவம். சனி தசை வந்து நல்லா இருக்கும். இங்க கேதுதான் வந்து கொஞ்சம் இதுவாகுது. சனியோட பார்வை லக்னத்துக்கு இருக்குது. அதனால இவருக்கு வந்து பிடிவாத குணம் இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். சுபத்துவமாயி லக்னத்தை பார்த்துட்டு அது ஒரு நல்ல அமைப்பு தான். இங்க வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி 4ல இருந்து ஆட்சியா இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனம், வண்டி, சொத்து பத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. அதே போல தூர நகர்த்தி இப்ப நடக்கத்தே ஒரு குரு தசை 4 இருந்து 8, 12ஆம் இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். அதனால இவர் வந்து உள்ளூர்ல இருக்க முடியாது, வெளி மாநிலம் அது போன்ற இடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ லக்னாதிபதியே வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல குருவோட பார்வையில 9 டிகிரி பார்வையில இருக்காரு. அது வந்து சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் புகழ்பெற்ற நபரா தான் இருப்பாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியே பாக்குறாரு, சுக்கிரனும் பாக்குறாரு, சந்திரனும் பாக்குறாரு. இங்க வந்து சனியோட பார்வை இருக்கு. சனியோட பார்வை இருந்தாலும் இங்க வந்து ஸ்தான பலம் வந்து அடையிறாரு. சுக்கிரன் வந்து இங்க வந்து ஆட்சியா இருக்காரு. இங்க சந்திரன் வந்து உச்சம். ஒளி அமைப்பு கம்மி தான் இருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இவருக்கு வந்து சுபத்துவம் கிடைக்குது. அதுவும் இல்லாம இங்க ஸ்தான பலமும் அடைகிறாரு. இங்க செவ்வாய் சந்திரனும் சேர்றது சந்திரமங்கல யோகமும், இங்க செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றது வந்து புருகமங்கல யோகம் வந்து நம்ம சொல்றோம். அதனால இங்க வந்து செவ்வாய் சுபத்துவமாகி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புகழ். அதே போல 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வந்து எழுத்து, அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்தை பாக்குதுங்களா. அதே போல இவருக்கு லக்னாதிபதியே 10ல இருக்கிறதுனால புதன் சார்ந்த அமைப்புகள்ல இவருக்கு வந்து நல்லா வரும். இவர் வந்து படிச்சிருக்கிறது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். இப்ப வந்து இவர் டைரக்டர் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. டைரக்டர் ஆகியிருக்காரு இவர் வெளி மாநிலத்துல. ஏன்னா 8-12 சுபத்துவம். அதே போல நம்ம அஜித் சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8-12 தான் சுபத்துவம். அவர் ஆந்திரால இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அதே போலதான் இவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து வேறு மாநிலத்துக்கு போய் டைரக்டர் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு இருக்கு. டைரக்டர் ஆகணும்னா வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹோல் டீமே வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதுக்கு வந்து ஹோல் டீமே கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னா அவர் வந்து தலைமை பொறுப்புல இருக்கணும். டைரக்டர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்ல. அதுக்கு சூரியன் வந்து சுபத்துவம் இருக்கிறாரு. தலைமை தாங்கக்கூடிய கிரகம் எதுனா அங்க சூரியன் தான். சூரியன் குருவோட பார்வையில வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. புதனும் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. அப்போ டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், கற்பனை இருக்கணும். அதே போல எழுத்து, அதே போல கதை எழுதுறது, அதெல்லாம் வந்து 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவமும் வளர்த்திருக்கு, 10ஆம் இடமும் இது வந்து வளர்த்திருக்கு. இங்க புதனும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனை அமைப்புல வந்து இருக்கிறாங்க. அதனால இவர் வந்து டைரக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப நடக்கிறது குரு தசை நடக்கிறதுனால 8-12ஆம் இடங்களை வந்து சுபத்துவப்படுத்துறாரு. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்துறதுனால இவரு வெளி மாநிலங்கள்ல போய் வைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. சினிமா துறையில இவர் படிச்சது விஷுவல் கம்யூனிகேஷன்றதுனால புதன் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. அது போன்ற அமைப்புகள் வந்து இருக்குல்ல. அப்போ சினிமாவுக்கு நமக்கு தேவைன்னா முதல் வந்து சுக்கிரனும் நல்லா தான் இருக்கு. சுக்கிரனும் வலிமையா தான் இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் நடிப்பு வந்து சொல்லி தரணும்னா உங்களுக்கு புதன், நடிக்கிறதுக்கும் புதன் தான், நடிப்பை சொல்லி கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு புதன் தான். அந்த புதன் வந்து இங்க வந்து நல்லாவே இருக்கிறாரு. இப்ப நடக்கிறதுக்கு வந்து குரு தசைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி தசை தான். சனி 7ஆம் இடத்துல வந்து சுபத்துவமா தான் இருக்காரு. குருவோட வீட்டுல இருக்கிறதே ஒரு சுபத்துவம் தான். அங்க கேதுவோட சேர்றதுல அது இன்னும் கொஞ்சம் சுபத்துவம் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அப்ப இவருக்கு வந்து தொடர்ந்து குரு தசையும் அடுத்து வர சனி தசையும் வந்து இவருக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. டைரக்டராகவே சக்சீட் ஆகிறதுக்கு இது ஒரு 15 வருஷம், அது ஒரு 19 வருஷம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, புகழ்பெற்ற நபராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னி லக்னத்துக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா
9940070010 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.